தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை மேற்கொண்டு விசாரணை நடத்த தடை விதிக்க கோரி டாஸ்மாக் நிறுவனம் மனு தாக்கல் செய்திருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். மனுல வேற என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க? இது தொடர்பான விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் அமலாக்கத்துறையினர் டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட 20 இடங்கள்ல சோதனை நடத்தினார்கள். 3 நாட்கள் நடந்த இந்த சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. அந்த அறிக்கையில தமிழகத்தில் இந்த டாஸ்மாக் நிர்வாகம் தொடர்பாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட பல்வேறு வழக்குகளின் அடிப்படையில் இந்த விசாரணை சோதனையானது நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. டாஸ்மாகில் மது பாட்டிலுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரைக்கும் வசூல் செய்தது. டாஸ்மாக் அதிகாரிகளுக்கு மது ஆலைகள் லஞ்சம் கொடுத்தது. அதேபோல கொள்முதலை குறைத்து காட்டியது. பணியிட மாற்றம், பார் உரிமம் ஆகியவற்றுக்கு லஞ்சம் பெறப்பட்டது போன்றவை இந்த சோதனையின் போது கண்டுபிடிக்கப்பட்டதாக அமலாக்கத்துறை தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருந்தது. அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் உயர் அதிகாரிகள் மற்றும் மதுபான நிறுவனங்களுக்கிடையே நேரடி தொடர்பு இருந்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாகவும், டாஸ்மாக் உயர் அதிகாரிகளுக்கு நெருக்கமானவர்களுக்கே இந்த ஒப்பந்தங்கள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் தெரிவித்ததாக அமலாக்கத்துறை அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இது தவிர போக்குவரத்து நிறுவனங்களுக்கு டாஸ்மாக் ஆண்டுதோறும் 100 கோடி ரூபாய் செலுத்தியதும், அதே போல இந்த முறைகேடு மூலமாக டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் கணக்கில் காட்டப்படாத பணம் புழங்கி இருக்க வாய்ப்புள்ளதாகவும் அமலாக்கத்துறை அந்த அறிக்கையில் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில அமலாக்கத்துறையினர் இந்த நடவடிக்கைக்கு எதிராக டாஸ்மாக் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவில் மாநில அரசுடைய அனுமதி இல்லாமல் டாஸ்மாக் விவகாரம் தொடர்பாக சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க தடை விதிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விசாரணை என்ற பெயரில் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய அதிகாரிகளையோ ஊழியர்களையோ துன்புறுத்தக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கடந்த 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்ற அமலாக்கத்துறையுடைய சோதனையும் அதில் பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்கள் பறிமுதல் செய்ததையும் சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இந்த மனுவில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.